ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு ப்ரோ வந்து ஹாப்அப்லேருந்து ப்ரீடேட்டர் X06 அப்படிங்கிற இந்த டிஎன்பிஎஸ் வாங்கி ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. அண்டர் 800க்கு இந்த டிஎன்பிஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 800க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் மோட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஹாப்அப் ப்ரீடேட்டர் X06 கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க டிடிஎஃப்எஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கெட் செட் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லையும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவலுக்கான QR கோட் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள டிஎன்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கு. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். பேஸ் குவாலிட்டி தரமாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, பேஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது கேஸில் 350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 50 hours பிளேபேக் டெம்பர்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50லேருந்து 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 50 hours பிளேபேக் டைம் வருது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அல்லது வந்து ரெகுலராக கால் பேசியிருந்தோம், கேமிங் மோட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 46லேருந்து 48 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸில் 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 8லேருந்து 8.5 hours பிளேபேக் டைம் வருது. ரேபிட் சார்ஜ் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 120 minutes பிளேபேக் டைம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்காது. ஸோ பேட்டரியை பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. 50 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 35 மில்லி அல்ட்ரா உள்ள லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளாடும்போது ஆடியோ வீடியோ எந்த லாங்கும் ஃபீல் பண்ண முடியும். ஓரளவுக்கு சூப்பராகவே சிங்க் ஆகுது. கேமிங் மோட ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு பட்ஸை 5 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா கேமிங் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. ஸோ கேமிங் மோட பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் AI ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். என்வரன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, மோடை சேஞ்ச் பண்ணுறது, வாய்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல் மூலியம் பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஹாப்அப்னு கொடுத்துருக்காங்க. தென் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கேஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்னு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. காம்பாக்டாக தான் ஃபீல் பண்ண முடியுது. ஷேப்பை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கேமிங்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பட்ஸ் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே உள்ள காதை வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாலே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 50% வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. பேஸ்லாம் நம்மளால தரமாக ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா காதே வந்து அதர் அளவுக்கு பேஸ் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸுக்காக நீங்கள் ஒரு டியூப்லைட் ட்ரை பண்ணலான்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டியூப்லைட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஹாப்அப் புதுசாக வந்த பிராண்ட், அந்த பிராண்ட்லேயே இவ்வளவு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. பேஸ் குவாலிட்டி டாப் நாச்சில் இருக்கு. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க பேசுறது கரெக்டாக கேட்குது, பட் நான் பேசுறது சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆக மாட்டேங்குது. என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சல்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. பிளாக், ப்ளூ, ரெட் அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த டிவிஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 அவுட் ஆஃப் 5. அண்டர் 800 நீங்க ஒரு டிவிஎஸ் வாங்கலாம்னு இருக்கீங்க. பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும், பெஸ்ட் பேஸ் இருக்கணும், கால் குவாலிட்டி மாடரேட்டா இருக்கணும், கேமிங் சூப்பரா இருக்கணும், பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த டிவிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்க ஹாப்அப் ப்ரீட்டர் X01 அப்படிங்கிற ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், மேல கால்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ X01க்கும் X06க்கும் எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் சேமா தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிவிஎஸ் பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டிவிஎஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.